வெல்கம் டு வாங்க இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். ஐ எம் யுவர் இங்கிலீஷ் டீச்சர் மோகனப்பிரியா ஸ்பீக்கிங். உங்களுக்கு டிஎன் 12th ஜிஆர்பிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணுமா? டிஎன் தமிழ்நாடு 12th இங்கிலீஷ் கிராமர் புக் பேக் சொல்யூஷன்ஸ் பார்ட் 2 பார்ட் 1ல் 1 2 3 உரிய புக் பேக் சொல்யூஷன்ஸ் புக் பேக் கிராமட்டிக்கல் கொஷின்ஸுக்கு உரிய ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்ட் 2ல் புக் பேக் கொஷின்ஸுக்கு உரிய ஆன்சர்ஸ் கிராமட்டிக்கல் கொஷின்ஸுக்கு அதில் ஆல்ரெடி கிராமர் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க, கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிராமட்டிக்கல் எக்ஸசைசஸ் இருக்கோ டாபிக்ஸ் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் நாம் புக் பேக் சென்டென்சஸ்க்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நான் ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஸ்லைட்ஸ் 1 by 1 நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதுக்குரிய ஆன்சர்ஸ் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க புக்கில் ஆரல்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 4th யூனிட்லேருந்து தான் இந்த பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு டாஸ்கில் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்குரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அங்கே கொடுத்தாச்சு. இதுக்கு புக்குக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இது எல்லாமே கொஷின்ஸ், இதுக்குரிய ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் பின்னாடி மியூசிக் ப்ளே ஆனதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்க. அதனால் இப்போது மியூசிக்ஸ் இல்லாமல் ப்ளைனாக ஆன்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள். டாஸ்க் 2, read the following passage and identify the simple sentence. ஸ்லைட்ஸ் மூவ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இது கொஷின், this is the answer. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் மெசேஜ் மீ அண்ட் யூ கிளாரிஃபை. ஒன்று என்சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னொன்று அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. என்சர்க்கிள் பண்ண சொன்னதை நம்ம ப்ராக்கெட்ஸ்லேயும் அண்டர்லைன் இன்னொன்று பண்ணியிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் பிக் அவுட். இதில் பாருங்கள் ஆன்சர்ஸ். இது ஐடென்டிஃபை த 2 main clauses and conjunction in each of the following sentences. இது டேப்லேஷனாக கொடுத்துட்டோம். Pick out the compound sentence in the following passage. These two are the compound sentences. Complete the sentence choosing the right endings. Just it is in the form of match. This is the answer here. We have given the answers. And then we are having conditional clause or if clause. These are the questions which you have already in the text. Textல already இந்த questions எல்லாம் இருக்கு. ஆன்சர் ஃபஸ்ட்டு 5 அடுத்த 5 ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. டாஸ்க் 2, read the following sentence using if without changing the meaning. if யூஸ் பண்ணி மீனிங் சேஞ்ச் இல்லாமல் நம்ம சென்டென்ஸை மாற்றணும். unless you go for a walk regularly you cannot reduce your weight. use if you do not go for a walk regularly you cannot reduce your weight. இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அது யூஸ் பண்ணி A, B, C, D, answer is there, D, E, F, G, H, I, J, K, L, யூனிட் 5 கிராமர். non-finite verbs.
நான் ஃபைனைட் வெர்ப்ஸ்னால் என்ன, ஃபைனைட் வெர்ப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். Gerundial form of the verb in the brackets and fill in the blanks. எக்ஸைஸ் ஜெரண்டியல்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, ஐஎன்ஜி ஆட் பண்ணுறது. அதுக்குரிய ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. blanks with correct infinitive, to ஆட் பண்ணால் infinitive. இதெல்லாம் questions, answers. Combine each of the pair of sentence using participles. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. Question 1. Question 2 குரிய ஆன்சர். He lived alone, living alone. ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றிலையும். இது ஆல்ரெடி ஐஎன்ஜி இருக்கிறதுனால 2 ஐஎன்ஜி யூஸ் பண்ண வேணான்ட்டு, ஐஎன்ஜி மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது ஃப்ரேஸ் மாதிரி இல்லைன்னு ஜெரண்டும் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், வாக்ட் அப்படிங்கிறத ஸ்டேபிளாக வச்சுட்டு ஐஎன்ஜி இருக்கிறத நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம். இல்லைனா வாக்கிங் அவுட் ஷீ ஸ்மைல்ட் அப்படி கூட எழுதியிருக்கலாம். Fourth question. According to the meaning you can change the sentence even அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. Sixth, seventh, eighth, ninth. As usual வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். 10th. Article and determinants. Article and determinants also we have seen the video already. We are having the video already. Complete the following exercise using a, an, or zero if there is no article. Article இல்லைனா 0 o அப்படின்னு போடுவோம். இது கொஷின் ஆல்ரெடி உங்கள் புக்கில் இருக்குது. இது ஆன்சர்ஸ். இது நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட். ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர். அந்த கொஷின் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு இந்த ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை அப்ஜெக்ஷனோ இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் எனக்கு. கொஷின்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ். Degrees of comparison. Transform each of the following sentence using the comparative degree without changing the meaning. Comparative degree நம்ம மாற்றணும். ER வரணும் comparative அப்படின்னா. Then ER. Third question. Fourth question. Fifth question. Task 2. Rewrite each of the following sentence using the superlative degree retaining the meaning. Meaning மாறாம superlative-ஆ மாற்றணும். The, est, most எல்லாம் யூஸ் பண்ணி எழுதணும். Question 1, Question 2, Question 3 குரிய ஆன்சர், 4 and then 5, 6. Task 3. Replace the comparative adjective in the following sentence with their positive forms. Positive forms கூட நம்ம வந்து என்ன பண்ணணும், மாற்றணும். One, 2, 3, 4, 5. Unit 6. Subject verb agreement. Choose the correct option and complete the sentence. இதில் எது கரெக்டாக இருக்கும்? Subject verb agreement. Even in error spotting we have this topic. Answers இங்கே இருக்கு உங்களுக்கு. Task 2. Identify the error in each of the following sentences and rewrite them correctly. அங்கங்கே ஆன்சர்ஸ் கொடுத்தாச்சு. 3, 4, 5, 6, 7, 8,
9, 10. Thank you.